ஹாய் நண்பர்களே, இந்த சம்மரில் வெயில் ரொம்பவே கொளுத்துன்னு கொளுத்துது. ஸோ அதனால் நம்ம வந்து டெய்லி ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். என்ன டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து எனக்கு பிடிச்ச ரோஸ் மில்க் தான் செய்ய போகிறேன். எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். நிறைய பேர் வந்து என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க, ஃபாலோ பண்ண மாட்டேங்க. ஸோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க என்னோடய சமையல் அறைக்கு வரதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் வந்து இன்றைக்கி என்ன டிஷ் செய்ய போகிறேன்னா, ரோஸ் மில்க் செய்ய போகிறேன். ரோஸ் மில்க் செய்யறதுக்கு அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 1/2 லிட்டர் வந்து ஆரோக்கிய பால் எடுத்துக்கிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் மில்க் பவுடர், ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு வச்சுருக்கேன் ரோஸ் மில்க் பவுடர், இதை எடுத்துக்கிறேன். இது வந்து பேர் வந்து கிருஷ்ணா ரோஸ் மில்க் பவுடர், இதை எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து ரோஸ் மில்கில் போடுறதுக்காக டெக்கரேட்காக 2 பாதாம் போதும், எனக்கு மட்டும் தானே 2 பாதாம் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம சர்க்கரையில் வந்து ஆட் பண்ணுறதுக்கு ஒரு 3 ஏலக்காய், அவ்வளோதான். இப்போ நம்ம வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம பால் வேக வைக்கிற பாத்திரத்தில், அதை இது மாதிரி பாத்திரத்தில் நம்ம வந்து பாலை பிரித்து ஊற்றிக்கலாம். 1/2 லிட்டர் பாலில் வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே தான் ஊற்ற போகிறோம். அது என்னன்னு தெரியல, பாலில் ஒரு மாதிரி டாட்டாக இருக்குது எல்லோ கலரில். ஒரு நெய் பிரிஞ்சு வந்துச்சு என்னன்னு தெரியல அடிக்கிற வெயிலில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சர்க்கரை எடுத்துருக்கேன். அதாவது வந்து இது வந்து ஃபைன் பவுடர் வந்து அரைச்சிக்கணும். அதில் வந்து 3 ஏலக்காயும் போட்டுக்கலாம். இப்போ ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பால் வந்து வேக வச்சுருக்கோம். ஸோ அது வேக வரத்துக்குள்ள நம்ம இன்னொரு வேலையை செஞ்சிடலாம். அதாவது என்னென்னா சர்க்கரையும் சர்க்கரை ஏலக்காய் இதை நல்லா வந்து ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து ஏலக்காய் ஃப்ளேவர் வந்து நல்லா சர்க்கரை மிக்ஸ் நல்லா வாசனை டம்ம இருக்கும். வாங்க போய் அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து சர்க்கரையை ரொம்ப ஃபைன் பவுடர் அரைச்சிட்டோம். பாருங்கள், வாசனை ரொம்பவே தூக்கலாக இருக்குது. பாருங்கள், இதை தான் நம்ம வந்து ரோஸ் மில்க் யூஸ் பண்ண போகிறோம். இது யூஸ் பண்ணுறப்ப வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்கும். பால் கொதிச்சாச்சு, சர்க்கரையை நம்ம அரைச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம ரோஸ் மில்க் செய்யப்போம். ரோஸ் மில்க் செய்யறதுக்கு இது மாதிரி பெரிய பாத்திரம் தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக ஆறும் வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டக்குனு வந்து குடிச்சிடலாம். அதுக்காக தான். ஓகே, பால் ரொம்ப சுட்டுருச்சு. இப்போ நம்ம போய் ரோஸ் மில்க் செய்ய ஆரம்பிக்கலாம். வாங்க. பாருங்க, பொங்கி வந்திருக்கு பால். இங்கே பாருங்கள், பால் வந்து நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ நான் வந்து ரோஸ் மில்க் பார்த்தீங்களா, அந்த ரோஸ் மில்க் பவுடர் தான். இப்போ இதை கொட்டிக்கலாம். போட்டுட்டு நல்லா வந்து இப்படி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, ரோஸ் மில்க் கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த சர்க்கரை இதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க. ரோஸ் மில்க் கலர் வந்து உங்களுக்கு பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து லைட் கலர் தான் பிடிக்கும். ஸோ நான் வந்து லைட்டாக விட்டுட்டேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து துருவி வச்சுருக்க பாதாமே ஆட் பண்ணிக்கலாம். இல்லை பாருங்கள், பாதாம் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய ரோஸ் மில்க் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சில்லுன்னு எடுத்து குடிக்க வேண்டியதான். ஹாய் நண்பர்களே, பாருங்கள், நம்மளுடைய ரோஸ் மில்க் வந்து ஆற வச்சுருக்கேன். நான் அதாவது ஃபேன் காற்றுல வந்து ஆற வச்சுருக்கேன். அப்போ தான் சீக்கிரமாக ஆறும், நம்ம சீக்கிரமாக குடிக்கலாம் ரோஸ் மில்க். வெயில் ரொம்பவே ஓவராக இருக்குது, முடியல என்னால். உங்கள் ஊரில் வந்து வெயில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம ரோஸ் மில்க் டிஷ் பார்த்தோம். நாளைக்கும் நான் வந்து இன்னொரு ரெசிபியோட கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுவேன். ஸோ அதனால் மறக்காமல் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் ராஜா எங்கேயும் பாருங்க, நம்மளோட ரோஸ் மில்க் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ரொம்ப கூலிங்காக ஜில்லுன்னு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். எடுத்துக்கிறேன். பார்த்தீங்களா, நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். செம்ம டேஸ்ட்டுங்க. உண்மையுமே வந்து ரோஸ் மில்க் மாதிரியே தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்களும் இந்த பவுடர் வாங்கி போட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக அட்டகாசமாக இருக்குது.